இன்னைக்கு பரிதாபம் சேனலில் என்ன தெரியுமா? பரிதாபம் சேனலில் போய் பார்த்தேன். பார்த்துட்டு ரிவ்யூ அடிக்கணும்னு பார்த்தேன். ஏஐ பாவம். மனுஷங்களுக்கு கான்செப்ட் எங்கே கிடைக்குன்னு இவங்கள பார்த்து கற்றுக்கலாம் ஐயா. அந்த அளவுக்கு இந்த கான்செப்டை எடுத்திருக்காங்க. நம்ம இப்போ ஃபோனை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டோம். பார்த்துருங்க, காலையில் எந்திரிச்சோடனே குட் மார்னிங் சொல்கிறதுல இருந்து நைட்டு தூங்க போது குட் நைட்டு சொல்கிறது வரைக்கும் ஏஐ தான் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்களா? இந்த ஏஐனால பாதி பேருக்கு வேலை போச்சு. அதே ஏஐனால பாதி பேருக்கு லவ் செட் ஆகுது. அதே ஏஐனால பாதி பேருக்கு திருடும் போகுது. வங்கி கணக்கில் அது போகுது, போட்டால் போகுது, அது போகுது, இது போகுதுன்னு போகுது. இந்த ஏஐ வச்சு பையனும் என்னென்ன சேட்டை பண்ணுறான். காலையில் எந்திரிக்க வேண்டியது, எவ்வளவு ஒருத்தி ஃபோட்டோவை எடுத்து வச்சுட்டு ஃபோட்டோ வந்து நியூடாக வேணும், ட்ரெஸ் இல்லாமல் வேணும், அது வேணும், இது வேணும்னு ஏஐட்ட கேட்குறது. அது இவனு சொல்கிறது அவ்வளோத்தையும் பதிஞ்சு வச்சுக்கிட்டு என்ன பண்ணும், நேராக கொண்டு போய் அதோட ஸ்டோரேஜில் வந்து இது பண்ணிடும். அதுக்கப்புறம் இவன் சொல்ல 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 வந்து அது வந்து என்ன பண்ணோம்னா கேதர் பண்ணி வச்சுக்கிட்டு என்ன பண்ணிடும், கட்ட கடைசியில் இவனுக்கு வந்து பதில் சொல்லும். இவன் என்னவோ என்ன பண்ணுவான்னா, என்னையும் சேர்த்தான் சொல்கிறேன், நான் என்ன பண்ணுவோம்னா, நம்ம சரி இது வந்து ஒரு ரியலாக சிந்திக்கக்கூடியதுன்னு நினச்சிட்டு நம்ம சொந்த கதை சோக கதையெல்லாம் சொல்லுவோம். அதுவும் ஒரு சில பேர் வந்து நீங்கள் பார்த்துருப்பே இதுக்கும் மேலே போயிட்டு ஏஏ இருந்தால் போதும், எனக்கு மனுஷங்களே வேண்டாம் அப்படின்னு இருந்த வெள்ளைக்காரங்களும் உண்டு. அதுக்கப்புறம் இந்த ஏஐ மாத்திரம் வச்சுட்டு ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டரு அது இதுன்னு சொல்லி எக்கச்சக்கம் உண்டு. அது எல்லாத்தையுமே சிம்பிளாக என்ன பண்ணிட்டாங்கன்னா நேரே கொஞ்சம் காமெடி கலந்து இது பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மெத்தடு நல்லா இருந்துச்சு, மக்கள் மத்தியில் போய் சேரவும் சேர்ந்துச்சு. ஏன்னா ஒரே நாளில் பல லட்சம் பேர் இந்த வியூஸையும் பார்த்துட்டாங்க. நான் பார்த்த வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. ஏஐ வச்சு என்னென்ன அட்டூழியம் பண்ணுறாங்க. இங்கே ஒரு இன்ஸ்டாகிராம் போக முடியலப்பா. ஒருத்தி வந்து காலையில் வந்து குட் மார்னிங் அப்படிங்க, ஆக என்ன ஸ்ட்ரக்சர், என்ன அழகு, என்ன இது அப்படின்னு நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னா, பொம்பளையா இவா ஏஐயானு கண்டுபிடிக்க முடியலங்க. அவ்வளோ கிளியராக அவ்வளோ அக்யூரேசியாக எடிட் பண்ணுறாங்க ஏஐ வச்சு. ஒரு பூனை வந்து பெரிய யானையை அடிச்சு வரன்னு அந்த சைடு உழுதுங்க ஏஐ வச்சு. ஒருத்தன் அவன் முன்னாடியே கட்டி பிடிக்கிறதுக்கு போல அடுத்தவன் முன்னாடியே கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். அவன் நேரே பின்னாடி ஓடி பூவை கொடுத்துக்கிட்டு இருக்கான். எதுன்னு பார்த்தா ஏஐ. அவ்வளோ ஏன் இந்த செய்தி சேனல்ல வரைக்கும் சித்தரிக்கப்பட்டவைன்னு சொல்லிட்டு ஏஐல தானே காட்டுறாங்க. ஆக மொத்தம் வேலை ஈஸியாகி போச்சு. டெக்னாலஜியும் வந்து எல்லாம் இதாகி போச்சு, லேட்டஸ்ட் ஆகி போச்சு. எது உண்மை எது பொய்ன்னு கண்டுபிடிக்க முடியல. நிறைய பேர் ஏஐட்ட போய் கேட்கான், இன்னைக்கு லீக்கான அந்த பெட்டு படம் இருக்கா, அந்த படம் இருக்கான்னு கேட்கான். அந்த அளவுக்கு ஆகிப்போச்சுங்க. யாரு எதுன்னு உண்மையாக நம்ப முடியல. ஒரு ஒட்டகச்சிவிங்க ஒன்று ஒரு பெரிய லாரியில் வந்து கொண்டு போயிட்டு இருக்கான். டிரைவர் கவனிக்காம வந்து ஓட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கு. ஒரு பெரிய பாலத்தில் வந்து ஒட்டகச்சிவிங்கி தலை அடித்து டம்முன்னு இவன் வந்து கீழே விழுந்துடுறான். யாரு இந்த ஒட்டகச்சிவிங்கி கீழே விழுந்துருது. அதையும் பார்த்தோம்னு வைங்களேன், உண்மையான வீடியோன்னு நம்ம நம்பிடுவோம். பார்த்தா ஏஐ வீடியோ. இந்த அளவுக்கு ஏஐ வச்சு எது உண்மை எதுன்னு பொய்ன்னு தெரியாத அளவுக்கு ஆகிப்போச்சு. இதை கருத்தாக சொல்லியிருந்தாப்புல நம்மளோட ரிவ்யூவில் கோபி சுதாகர் பண்ணின இந்த ஏஐ பரிதாபங்களுக்கு 10க்கு 10ங்க. ஆம்பட்டு தான். நீங்களும் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே நம்ம கமெண்ட்ல சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம பின்னி படலாம் எடுத்துருவோம்.